ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்பி பேங்க்கில் ரீசெண்டாக வந்து வாட்ஸ்அப் பேங்கிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, டிஎம்பி பேங்கோட வாட்ஸ்அப் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சோர்ஸ் மேலே எப்படி சொல்லுங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த டிஎம்பி பேங்கோட வாட்ஸ்அப் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கணும். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 9282112225 9282112225 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து உங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டிஎம்பி பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் இருந்து முதல்ல ஹாய் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து பண்ணணும். மெசேஜ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு டிஎம்பி வாட்ஸ்அப் பேங்கிங் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைப் மெனு அப்படின்ட்டு மெனு அப்படின்னு டைப் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மொபைல்லேருந்து மெனு அப்படின்ட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணணும். மெனு அப்படிங்கிறத டைப் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒன் பை ஒன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பேலன்ஸ் பார்க்குறது, மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் எனேபிள் டிஜிட்டல் பேங்கிங் சேனல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் பிளாக் பண்ணுறது, யூபிஐ பிளாக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது பக்கத்தில் டிஎம்பி பேங்க் பக்கத்தில் எங்கே இருக்குது, அதே மாதிரி டிஎம்பி ஏடிஎம் வந்து பக்கத்தில் எங்கே இருக்குது, அதே மாதிரி சிடிஎம் மிஷின் கேஷ் டெபாசிட் மிஷின் பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டெபாசிட் ஓப்பனிங், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிஎம்பி பேங்கோட கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண பேஜுக்கு போயிட்டு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பே யுவர் பில்ஸ், இது பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்கள் அக்கௌண்ட்டுக்கான எஸ்எம்எஸ் அலர்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கான எஸ்எம்எஸ் அலர்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இன் ஷெட்யூல்ட் இன் சார்ஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி சார்ஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிற இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் அது 1வது நம்பரில் இருக்குது. ஸோ அதில் கீழே 1 அப்படின்னு போட்டு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ரிட்டர்ன் வரும். பேங்கிங் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீ உங்களுக்கு பேலன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து 1 கொடுத்துக்கோங்க. இல்லை இது மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணுன்னா 2 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1 சென்ட் பண்ணுறேன். 1 சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் அதாவது எஸ்எம்எஸ் அலர்ட் ஆப்ஷன் வந்து இது வரைக்கும் நீங்கள் எனேபிள் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ரிப்ளை வரும். டியர் கஸ்டமர், யுவர் அக்கௌண்ட் நாட் ரெஜிஸ்டர்ட் எஸ்எம்எஸ் அலர்ட் சர்வீஸ் அப்படின்ட்டு வரும். டைப் எஸ்எம்எஸ் ஆர்இஜி, அதுக்கப்புறம் உங்களோட 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் போட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ண சொல்லும். ஸோ அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து இது ஆக்டிவேட் ஆகும். எஸ்எம்எஸ் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பேலன்ஸ் எல்லாம் வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ எஸ்எம்எஸ் சர்வீஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்போ இதிலே கொடுத்துருக்க மாதிரி இந்த மெசேஜ் வந்த உடனே கீழே எஸ்எம்எஸ் ஆர்இஜி அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. எஸ்எம்எஸ் ஆர்இஜி அப்படின்ட்டு ஸ்மால் லெட்டரே போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணி அதில் என்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ண உடனே வந்து ப்ளீஸ் வெயிட் யுவர் ப்ராசஸிங் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ரெஜிஸ்டர்ட் ஃபார் எஸ்எம்எஸ் அலர்ட் சர்வீஸ் அப்படின்ட்டு ரிட்டன் வந்துடும். உடனே வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரிட்டனை வந்து உடனே வந்து நமக்கு வந்துடும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஹாய் அப்படின்ட்டு திரும்ப மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு மெனு பேஜ் வந்து கிளிக் பண்ண சொல்லும். திரும்ப மெனு அப்படின்ட்டு சென்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வரும். இப்போ பேலன்ஸ் பார்க்குறதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 செலக்ட் பண்ணுறேன், பேலன்ஸ் செக் பண்ணுற மாதிரி. 1 கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அப்படின்ட்டு இன்னைய டேட்டை போட்டு உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் திரும்ப வந்து உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா திரும்பவும் கீழே பார்த்தீங்கன்னா மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு
திரும்பவும் பேக் போயிட்டு திரும்பவும் பேங்க் சர்வீஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஒன்று வந்து என்டர் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது இருக்குது. ஸோ அதனால் 2 அப்படின்ட்டு போட்டு சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன், அதாவது கடைசியாக பண்ண 10 டிரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எதில் வந்து கிரெடிட் ஆயிருக்கு, என்ன அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு, என்ன அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்து மினி ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும் அப்படின்னா திரும்பவும் மெனு வந்து சென்ட் பண்ணுங்கள். மெனு சென்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு மெனு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த பிளாக் அண்ட் எனேபிள் டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதில் 2 அப்படின்ட்டு போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படிங்கிறது கீழே வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் யூசர் ஐடி வந்து டிசேபிள் பண்ணலாம். அதே மாதிரி நெட் பேங்கிங் யூசர் ஐடி உங்களுக்கு டிசேபிள் இருக்குன்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப்ஷன் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாக் டெபிட் கார்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணுறதும் இது மூலமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் பேங்கிங் உங்கள் அக்கௌண்ட்டுக்கான மொபைல் பேங்கிங் பிளாக் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெபிட் கார்டு உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு, அதை பிளாக் பண்ணணும் அப்படின்னாலும் 4 அப்படின்ட்டு போட்டு கீழே போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கான அந்த ஏடிஎம் கார்டு வந்து பிளாக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் பார்க்கணுன்னா உங்களுக்கு டைப், அதாவது திரும்ப மெனுக்கு போனால் ஆஷ் கேட்கும். ஆஷ் போட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த ஆப்ஷன் வரும். திரும்பவும் உங்களுக்கு இதில் என்ன ஆப்ஷன் வேணுமோ, என்ன ஆப்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி 1 by 1 வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வாட்ஸ்அப் பேங்கிங்கில் என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.